Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. பிள்ளைகள் மெக்கானிக் செக்ஷனில் இந்த வீடியோவில் நாங்கள் ப்ரொஜெக்டைல் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் நாங்கள் ஓலெவல் சிலபஸில் இருந்து ஒரு டிவியேட் ஆகிற ஒரு இடம். சரி, ஓலெவலில் நாங்கள் படிக்கும்போது வேறு ஒரு ஸ்டைலில் நாங்கள் படிச்சிருப்போம். இந்த சைடில் மூமெண்ட்டை பற்றி நாங்கள் ஓலெவல்லே கொஞ்சம் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்படி வெர்டிக்கல் மூமெண்ட்லேயும் எங்களுக்கு ஓலெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. இது நாங்கள் பேச போகிறது என்னென்னு சொன்னால், ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி த்ரோ பண்ணினாங்க, எப்படி த்ரோ பண்ணுறேன். இப்போ இது சோக்குன்னா இந்த சோக்கை இப்படி நான் போட்டால் இப்படி வாருது. சரி, இதை நான் இப்படி நேராக மேலே போட்டு இப்படி பிடிக்கிறது ஒரு பக்கம், ரைட். இந்த ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகிறது இன்னொரு சைடு. இது ரெண்டுக்கு நடுவால் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற நேரம் என்ன நடக்க போகுது, என்னதான் ப்ரொஜெக்டைல், ரைட். இந்த ப்ரொஜெக்டைலில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த அப்சர்வேஷன், இது எப்படி நடக்குது, இது என்ன நடக்குது, அது என்ன நடக்குதுங்கிறத ஃபஸ்ட்டுக்கு கற்பனை பண்ணிவிட்டு அது எப்படி நடக்குதுங்கிறத ஒரு ஐடியா நாங்கள் டெவலப் பண்ணணும். அந்த டெவலப்மெண்ட்டுக்கு பின்னால் தான் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன்ஸில் வேலைகள், இது எல்லாத்தையும் நாங்கள் செய்யணுமே ஒழிய அது வரைக்கும் நம்மளை எப்பயுமே சிந்தனை எங்கே இருக்கணும்னு சொன்னால், இது எப்படி நடக்குது, இது என்ன விஷயம்ன்றதை அப்சர்வ் பண்ண போகிறோம், ரைட். த ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இது நான் இந்த எப்படி நடக்குதுங்கிறதுக்கு போட்ட பிக்சர், அது நாங்கள் புறவு வருவோம். இதை பற்றி நாங்கள் புறவு பேசுவோம். என்ன நடக்குதுங்கிறத ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம், ரைட். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன், ஒரு ஆங்கிளோட ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன், ரைட். ஒரு ஆங்கிள் தீட்டாவோட ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன்னு இந்த ஆப்ஜெக்ட் இப்படி போய் சேர போகுது. இதில் உள்ள ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்றே நடக்குது, இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போயிருக்குது, ஃபர்ஸ்ட் விஷயம். தி செகண்ட் திங், இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இப்படி ஒரு ஹைட் ஒன்றுக்கு போயிட்டு மரத்திற்கு கீழே இறங்கியிருக்கு. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும், இங்காலையும் போகுது, இங்காலையும் போகுது, ரைட். த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் பட் ஹாரிசான்டலி அட் த சேம் டைம் வெர்டிக்கலி, ரைட். அப்போ ஹாரிசான்டலாக மூவ் ஆகிற அதே மாதிரி வெர்டிக்கலாக மூவ் ஆகி ரெண்டு மூவ்மெண்ட், இந்த வெர்டிக்கல் அண்ட் த ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ரெண்டுமே உள்ள ஒரு விஷயம்தான் இந்த என்னது ப்ரொஜெக்டைல், ரைட். அப்போ இந்த ப்ரொஜெக்டைலில் பிள்ளைகள் இந்த ஒரு ஹைட் ஒன்றை ரீச் பண்ணுற ஒரு விஷயத்தையும் நாங்கள் விளங்கிக்கொள்கிறோம், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்றை இது செய்கிறதையும் விளங்கிக்கொள்கிறோம் என்றால், இது எங்களோட கண்ணுக்கு அப்படி விளங்குது என்றால், there should be a person who is responsible to do this. சரி, இது யார் இந்த வேலையை செஞ்சது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இங்கால போகிறதுக்கு காரணம் யார், இப்படி போகிறதுக்கு காரணம் யார். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் இப்படி மேலுக்கு ஒரு வெலோசிட்டியோட நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்றால் வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ், அது வெர்டிக்கலாக மேலே போகிறதுக்கு ரீசன் என்ன, உங்களோட வெலோசிட்டி, நீங்கள் கொடுத்த வெலோசிட்டி. அப்போ நீங்கள் கொடுத்த வெலோசிட்டி தான் ரீசன் இவரை மேலே தூக்கிட்டு போனது, அது நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இந்த டிரெக்ஷனில் போகுதுன்னு சொன்னால் அதுக்கு கொடுத்த வெலோசிட்டி தான் அது இந்த டிரெக்ஷனில் போகிறதுக்குரிய ரீசன். அப்போ இந்த டிரெக்ஷனில் போகிறதுக்குரிய ரீசன் அதுக்குரிய வெலோசிட்டி, இந்த டிரெக்ஷனில் போகிறதுக்குரிய ரீசன் அதுக்குரிய வெலோசிட்டி என்றால், ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று ஷோ பண்ணணும்னா யூ ஷுட் நீட் அ வெலோசிட்டி இன் த சேம் டிரெக்ஷன். எந்த வெலோசிட்டியும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி வச்சுக்கிட்டு வெர்டிக்கலாக டிஸ்பிளேஸ் ஆக இல்லாட்டி இங்கே டிஸ்பிளேஸ் ஆகுன்னு சொன்னதுக்கு டிஸ்பிளேஸ் ஆக போகிறோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கணும்னு சொன்னால் யூ ஷுட் கிவ் அ வெலோசிட்டி, ரைட். அந்த வெலோசிட்டியோட தான் அவர் மேலேயும் போவார், இங்கேயும் போவார், ரைட். அப்போ இந்த இடத்துல இது ரெண்டுமே நடக்குதுன்னு சொன்னால், இந்த ஆப்ஜெக்டை மேலே கொண்டு போனது யார், சைடில் கொண்டு போனது யார் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று எங்களுக்கு வரப்போகுது. இதை விளங்கி கொள்றதுக்காக வேண்டி நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், ட்ரை பண்ணுங்க, இதை விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் வெக்டர்ஸ் படிச்சிங்க, வெக்டர்ஸ் படிக்கலைன்னு சொன்னால் இதுக்கு முன்னால் ஒரு 2 வீடியோ முன்னால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெக்டர் எடிஷனுக்கு மட்டும் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன், அதை எடுத்து பாருங்கள், சரிதானே. இப்போ இப்படி ஒரு வெக்டர் இருக்குது, பெர்பெண்டிகுலராக இப்படி ஒரு வெக்டர் இருக்குதுன்னு வை, ரைட். இப்போ இந்த ரெண்டு வெக்டரையும் கனெக்ட் பண்ணினால் இப்படி ஒரு பேரலோகிராம், இப்போ இதில் ஸ்கேர்னு வரப்போகுது, ஒரு பேரலோகிராம் நீங்கள் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த லென்த் இதில் ரிசல்டன்னு சொல்லும். சரி, அப்போ ரெண்டு வெக்டர்ஸுக்கு ஒரு ரிசல்டன் இருக்குது என்றது ஒன்று. இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், விளங்கிப்பாரு. இது ஒரு ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாம், இது ஒரு ஆங்கிள் தீட்டா. இந்த சேம் லென்த்துக்கு நான் ஒரு வெக்டரை கட் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற இது ரெண்டு தான் வெக்டர்,
ரைட். இது ரிசல்ட் வேணும்டா நான் உங்களுக்கு இந்த சேம் கலர் ஒரு கலரில் காட்டுறேன். இதை நான் ரெட்டில் காட்டுறேன். ரிசல்ட்னா ரெட்டில் காட்டுறேன். சரிதானே? வெக்டர் நான் ப்ளூவில் காட்டுறேன். இது வெக்டர் ரைட். இது வெக்டர்ஸ். இது ரெண்டு வெக்டர்ஸ். சரி. இது ரிசல்ட். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த வெக்டர்ட சைஸுக்கு நான் ஒரு ரிசல்ட் ரிசல்ட் சைஸுக்கு ஒரு வெக்டரை நான் கற்பனை பண்ணுறேன். இப்போ இந்த வெக்டரை நான் என்ன செய்யலாம்டா பிள்ளைகள், இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணுற வேலையை நான் செய்யலாம். இந்த வெக்டரை வச்சுக்கொண்டு அதை ஒரு டயக்னல் ஆக்கி இப்படி ஒரு இதொன்று ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணினால் இவருக்கு இந்த வெக்டருக்கு சரிதானே நாங்கள் இப்படி ரெண்டு பேர் இருக்கிறதாக கற்பனை பண்ணலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேர்டு ரிசல்டன் இதுண்டால் அந்த ரிசல்டன்டே சைஸுக்கு ஒரு வெக்டரை நீங்கள் கற்பனை பண்ணால் அந்த வெக்டருக்கு இந்த வெக்டருக்கு இப்படி ரெண்டு கம்போனன்ட்ஸ் இருக்கிறத நீங்கள் கற்பனை பண்ணலாம். ரைட். எப்படி இந்த வெக்டர்ஸுக்கு இது ஒரு ரிசல்டன், இதுக்கு நாங்கள் சொல்கிற ரிசல்ட்டனோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வெக்டருக்கு நாங்கள் இப்படி கற்பனை பண்ணுறதுக்கு சொல்கிறது ரிசல்டன் அல்ல, அதுக்கு சொல்கிற கம்போனன்ட்ஸ். இப்படி ரெண்டு கம்போனன்ட்ஸை கற்பனை பண்ணலாம். இல்லை நம்ம இப்படி சொல்லலாம், இந்த ரெண்டு கம்போனன்ட்ஸுக்கு உடைய ரிசல்டன் இதாக இருக்குது. அப்போ இது இந்த ரெண்டு பேருக்கும் ஈக்குவல். இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் தனித்தனியாக கற்பனை பண்ணீங்களா இவரை தான் நீங்கள் உண்மையாகவே கற்பனை பண்ணுறீங்க. சரிதானே? அல்லது இவரை கற்பனை பண்ணீங்கன்னு சொன்னால் அவருக்கு சரி. ரைட். இவங்க ரெண்டு பேரையும் கற்பனை பண்ணுறது இவருக்கு தான். இப்போ இதே மாதிரி இந்த ரெண்டு பேருக்கும் நீங்கள் இவரை நாங்கள் ரிசல்ட்டை நாங்கள் கற்பனை பண்ணுறோம். அதானே உண்மை. இப்போ ஒருத்தர் ஒரு ஆளோட மூக்கையும் ஒரு ஆளோட காதையும் பிடிச்சி எடுக்கிறான்னு வைங்களேன். ரைட். ஒரே டைமில் ரெண்டையும் பிடிச்சி எடுக்கிறார். என்ன நடக்க போகுது? இவர் மூக்கோட சைடுக்கும் போக போகிறல, காதோட சைடுக்கும் போக போகிறல, ரெண்டுக்கு நடுவில் தான் போக போகிறார். அதான் நாங்கள் ரிசல்ட்னு சொல்கிறோம். ரைட். இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ரெண்டு ஃபோர்ஸ் டிரெக்ஷனே ஆள் மூவ் ஆகலை. அவர் வேற ஒரு ஃபோர்ஸ் டிரெக்ஷன் மாதிரி ஒரு டிரெக்ஷனை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு வேறு சைடுக்கு போகிறார். சரிதானே? அப்போ இதை நாங்கள் ரிசல்ட்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த ரிசல்டனுக்கு இப்படி ரெண்டு பேர் இருக்கிறதாக எங்களுக்கு கற்பனை பண்ணலாம். இதே சேம் எஃபெக்டை இந்த ரெண்டு பேராலையும் செய்யலாம்ங்கிறதையும் எங்களுக்கு கற்பனை பண்ணலாம். எளிமையில தான் ஏழு. இப்போ இந்த நொலேஜை எடுத்துக்கொண்டு வாங்க. இங்கே இவ்விடத்துல நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு விங்கிற வெலோசிட்டியோட இதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இந்த விங்கிற வெலோசிட்டியை நான் ஒரு வெக்டர் ஒரு சிங்கிள் வெக்டராக நான் கற்பனை பண்ணுறேன். இது ஒரு ஆங்கிள் தீட்டா ஒன்று இந்த இடத்துல எடுக்குது. சரி. இதுக்கு நான் என்ன செய்கிறேன்டா ரெண்டு கம்போனன்ட்ஸை நீ கற்பனை பண்ணலாம். இப்படி ஒரு கம்போனண்ட்டும் இப்படி ஒரு கம்போனண்ட். இல்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு இதை ட்ரா பண்ணி காட்டுறேன். இது ஒரு வெக்டர்னு சொல்லி சொன்னேன். இதை நான் ஒரு இதில் கம்ப்ளீட் பண்ணினால் ஒரு பேரலோகிராம் கம்ப்ளீட் பண்ணினால் இப்படி ஒரு வெக்டர் ஒரு கம்போனண்ட்டையும் இப்படி ஒரு கம்போனண்ட்டையும் நான் கற்பனை பண்ணலாம். சரி. எதுக்கு? இந்த வெலோசிட்டிங்கிற வெக்டர். அப்போ இந்த வெலோசிட்டிங்கிற வெக்டருக்கு இப்படி ஒரு ஆளையும் கற்பனை பண்ணி இவரை மறந்துடுங்க. இப்போ அவர் தேவை ஏன்னு சொன்னால் அவருக்கு தான் இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் நினச்சிருக்கோம். சரி. அப்போ வெர்டிக்கலி ஒரு கம்போனண்ட்டும் ஹாரிசான்டலி ஒரு கம்போனண்ட்டும் இந்த வெலோசிட்டிக்கு இருக்குது. இங்கே நாங்கள் என்னத்தை சொன்னோமோ அதே மாதிரி வைஸ் வர்ஸா மாறி வராது. இதுக்கு வைஸ் வர்ஸாக வராது. சரிதானே? இப்போ இந்த கம்போனண்ட்டோட வேல்யூ இந்த கம்போனண்ட் என்ன செய்ய போகுது? இது ஒரு வெலோசிட்டியோட கம்போனண்ட். ரைட். வெலோசிட்டியோட ஒரு எஃபெக்ட். இது வெலோசிட்டியோட இன்னொரு எஃபெக்ட். ரைட். இப்போ எங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன? இந்த ஆப்ஜெக்டை மேலையும் சைடுக்கும் தூக்கிட்டு போனது யாரு? ரைட். இப்போ நமக்கு அந்த பிரச்சனை கிளியர். ஏன்? மேலே தூக்கிட்டு போனது இவர், சைடு தூக்கிட்டு போனது இவர். ரைட். சைடுக்கு கொண்டு போனவர் இந்த கம்போனன்ட், மேலே தூக்கிட்டு போன இந்த கம்போனன்ட். அப்போ இந்த வெலோசிட்டிக்கு இப்படி ரெண்டு கம்போனன்ட் இருக்கிறதுனால தான் இவர் மேலையும் சைடுக்கும் மூவ் ஆகி இருக்கிறார்ங்கிறது எங்களுக்கு வழங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு. ரைட். இப்போ அடுத்தது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் மேக்ஸுக்குள்ளே வாங்க. உங்களோட ஃபிசிக்ஸோட சம்மந்தப்பட்ட மேக்ஸுக்குள்ளே வாங்க. மேக்ஸுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க இந்த கம்போனண்ட்டோட சைஸ் என்ன, the value of the component. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கம்போனன்ட்ற வேல்யூ v ஆக இருந்தால், இந்த கம்போனன்ட்ற வேல்யூ v ஆக இருந்தால், இது தீட்டாவாக இருந்தால், இதர வேல்யூ என்ன, இதர வேல்யூ என்ன, இதை நான் x ன்னு எடுக்கிறேன், இதை y ன்னு எடுக்கிறேன்னு வை. இந்த x ற வேல்யூ என்ன வரைக்கும் இதை நீங்கள் இதையும் கம்பேர் பண்ணுற ஒரு இதை நீங்கள் கற்பனை பண்ணுங்க. சரி. x ற வேல்யூ இந்த x ற வேல்யூ தான் இதர வேல்யூ. ஏன்னா உங்களுக்கு தெரியும் வெக்டர்ஸ் நாங்கள் நார்மலாக லென்த்தால் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறது. அப்போ இந்த இடத்துல இது என்ன லென்த்தோ அதே லென்த் இங்கே இருக்கிறதுனால இந்த வெக்டரோட வேல்யூ இந்த லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கு. சரிதானே? அப்போ இதில் இந்த எக்ஸ்ற வேல்யூ இது தீட்டா v இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு எங்கள்கிட்ட இருக்கிற ட்ரிக்னாமெட்ரி sin தீட்டா. அப்போ sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு sin தீட்டா இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு x ஓவர் v என்று வரும். அப்போ எக்ஸ்ற வேல்யூ x வேல்யூ இஸ் கோயிங் டு பி v sin தீட்டா என்று வரும். ரைட். அப்போ இதர வேல்யூ v sin theta. Right. The v key the sin theta value. இப்போ இதர வேல்யூ என்ன? y is equal to y cube v cube theta.
right? இது adjacent என்றதனால cos theta is going to be equal to y over v. Therefore y is going to be equal to v cos theta, right? அப்ப இந்த y ல வேல்யூ வந்து v cos theta வாக இருக்கு இந்த வேல்யூ. சரி, அப்ப இந்த v ங்கற velocityயோட theta ங்கற ஆங்கிளோட நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்ட ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்றால் vertical component the value of the vertical component is going to be v sin theta, sin value of this theta. Horizontal component value v cos theta வாக இருக்கு, ரைட்? இப்போ நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த வீடியோ அப்படியே போஸ்ட் பண்ணி வச்சிட்டு என்னையும் இப்படியே நிப்பாட்டி வச்சிட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இது ஒரு தரம் நீங்களும் ஒரு தரம் கீறி பார்த்து இது எப்படின்றதை வளையம் கொடுத்து ட்ரை பண்ணுவோம். சரிதானே? ரைட். இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. இப்போ இதில் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுற நேரத்தில் இதில் என்ன நடக்குது என்றது சம்பந்தமாக ஒரு சப்ஜெக்ட் ஒன்று நாங்கள் இப்போ பேசுவோம். சரிதானே பிள்ளை? இதில் அவதானிச்சு பாருங்க பிள்ளையார். இப்போ இந்த இடத்துல நாங்கள் வெலோசிட்டியோட ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வெர்டிக்கலி வெலோசிட்டிக்கு ஒரு கம்போனன்ட் இருக்குது, ஹாரிசான்டலி வெலோசிட்டிக்கு ஒரு கம்போனன்ட் இருக்குது. இதை வீசினதுக்கு அப்புறம் இந்த கையை விட்டு பெய்த்துட்டு ஆப்ஜெக்ட் கையை விட்டு பெய்த்துட்டுன்னு சொன்னாங்க, ரைட்? இஃப் யூ ஆர் லீவிங் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த ஹேண்ட், right? After that the what is happening to the object is going to be influenced by the ground. சரி, நிலம் தான் தீர்மானிக்க போகுது, the gravitational force தான் தீர்மானிக்க போகுது இவருக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். you know that the gravitational acceleration is still acting toward downwards, gravitational acceleration toward downwards. சரிதானே? அது perpendicularly toward downwards. இப்போ இந்த gravitational acceleration இப்படி toward downwards இருக்கிற நேரம் இங்கட சைடுல horizontally ஏதாவது acceleration deceleration உண்டு இந்த கிரவுண்டால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு இருக்குமா என்று கேட்டால் அப்படி ஒரு வேல்யூ இருக்காது. சரிதானே? அதை வழங்குறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லி தரேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல இதை நீங்க வழங்கி கொள்றதுக்காக சொல்றேன் பிள்ளை, இந்த ஆங்கிள்ட சைடுக்கு வீட கம்போனன்ட் என்னது? cos வேல்யூ. சரிதானே? ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடுல வீட வேல்யூ sin வேல்யூ. இதை ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ இதுவும் ஒரு வெக்டர் தானே, இதுவும் ஒரு வெக்டர் தானே. இந்த வெக்டருக்கு இந்த 90 டிகிரியில ஒரு கம்போனன்ட்டை நாங்கள் கட் பண்ணணும். இந்த 90 டிகிரியில ஒரு கம்போனன்ட்டை கட் பண்ணணும்னு சொன்னால் அதில் வேல்யூ g cos 90 டிகிரியாக இருக்கும். இந்த g ட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த டிரெக்ஷன்ல இருக்குதான்னு பார்க்க போறோம். இப்போ இந்த டிரெக்ஷன்ல g ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதான்னு பார்க்க போறோம். சரிதானே? ஏன்றதை நான் சொல்றேன் பிள்ளைகளா, ரைட்? அப்போ இந்த டிரெக்ஷன்ல g ட கம்போனன்ட் என்னன்னு கேட்டால் g cos 90. எப்படி நாங்க ஆங்கிள்ட சைடுக்கு ஒரு கம்போனன்ட் அதுல கம்போனன்ட் இருக்கிறதுனால தான் இந்த சைடு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த வீக் இருக்குதுன்னு சொல்றோம். அதே மாதிரி g க்கு ஒரு கம்போனன்ட் நீங்க கற்பனை பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ ஒன்று இருக்குமாக இருந்தால் அந்த வேல்யூ வச்சுக்கோ நாங்க போகலாம், ரைட்? அப்போ g ஆல இங்க சைடுல இருக்கிற ஒரு வேல்யூ பார்த்தால் g cos 90, g cos 90 உங்களுக்கு நல்லா தெரியும் 0. ஏன்? g 10 ஆக இருந்தாலும் cos 90 0 மல்டிப்ளை பண்ணால் அதோட வேல்யூ 0. அப்ப இந்த ஹாரிசான்டல் டிரெக்ஷன்ல அக்ஸலரேஷன் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. உங்களுக்கு தெரியும் பிள்ளை, அக்ஸலரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஒரு நாளும் வெலோசிட்டி சேஞ்ச் ஆகாது. நோ அக்ஸலரேஷன் நோ வெலோசிட்டி சேஞ்ச், ரைட்? அப்ப அப்ப இந்த ஹாரிசான்டல் காம்போனன்ட்டுக்கு இந்த இந்த வெலோசிட்டி இது ரெண்டும் இமேஜினேஷனா மறந்துடாது. இது ரெண்டும் இமேஜினேஷன். இந்த ரெண்டு இமேஜினேஷனுக்கும் சரிதான் இந்த வெலோசிட்டிங்கிற இந்த கம்போனன்ட் இதுக்குரிய இந்த வெக்டருக்குரிய இந்த ரெண்டு இமேஜினேஷன் இந்த ரெண்டு கம்போனன்ட்லையும் இந்த ஹாரிசான்டல் கம்போனன்ட் v cos θங்கிற இந்த வேல்யூவுக்கு சரிதானே எந்த அக்ஸலரேஷன் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. அப்ப டியூரிங் த மோஷன் இந்த v cos θங்கிற வேல்யூ வந்து சேஞ்சே ஆகாம அப்படியே போய் கொண்டிருக்கும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது. சரிதானே? v cos வந்து ஒரு நாளும் சேஞ்ச் ஆகாது. ஹாரிசான்டல் கம்போனன்ட் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது என்றால் அதுக்கு அக்ஸலரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியும் பிள்ளை, வெர்டிகல் ஆப்ஜெக்ட் நீங்க மேல தூக்கி போடுற நேரம் இந்த வெலோசிட்டி டாப்ல இருக்காது, போக போக வெலோசிட்டி குறைஞ்சு கொண்டு போகும். என்ன ரீசன்? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக ஃபியூலுக்கு என்ன இருக்குது? டுவர்ட் டவுன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த டவுன் the gravitational acceleration is active. அப்ப நீங்க மேலுக்கு இந்த velocity the component நீங்க கற்பனை பண்ணா அந்த component due to the g it's going to reduce time to time. அது reduce ஆகி at the top உங்களுக்கு நல்லா தெரியும் vertical component is 0. No vertical components are going to be there. அப்ப vertical component இங்க 0 ன்னு சொன்னால் only the horizontal component of the object, right, is going to be there. Right? அதுக்கு அப்புறம் என்ன செய்ய போகுது? opposite directionல vertical component ஸ்டார்ட் பண்ணி அதுல velocity increase ஆக போகுது. சரிதானே? அப்ப இந்த வேல்யூ வந்து என்ன செய்ய போகுது? இன்க்ரீஸ் ஆகி இப்படி வரும். இத தான் நான் இந்த பிக்சர்ல காட்டி இருக்கேன்.
சரிதானே? ரைட். இப்போ நான் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னு சொன்னால் இதில் பாத்வே. இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிற பாத்வே. இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற பாத்வே வந்து நல்லா பார்த்துக்கணுங்க பிள்ளைகள். இது ஒரு பேரபோலிக் ஷேப். இது ஒரு இதல்ல, என்னது செமி சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிள்னு நினச்சிருவானா. இது ஒரு பேரபோலிக் ஷேப். இந்த பேரபோலிக் ஷேப்பில் இவர் போகிறதுக்கு ரீசன் என்ன என்னதையும் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட். இப்போ பாருங்க பிள்ளைகள், இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி காட்டுறேன் பாருங்க. இப்படி ஒரு வெக்டர் இருக்குது, சரிதானே? இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. இப்போ அதே சைஸுக்கு இங்கால பக்கம் இதே சைஸுக்கு ஒரு வெக்டரும் இதை விட ஒரு சின்ன வெக்டரும் இப்படி இருக்குதுன்னு. ரைட். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ரிசல்ட் என்ன எப்படி இருக்கும்? இப்படி இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கு. இந்த ரெண்டு ஆங்கிளையும் நீங்கள் கற்பனை பண்ணால் இது θ1 இது θ2 சொல்லி சொன்னால் θ1 is going to always larger than θ2. அப்போ θ1 பெருசாக போது θ2 சின்னதாக போகுது. ரைட். இதில் மீனிங் என்னென்றால் இப்போ இவங்க ரெண்டு பேர் இந்த ரெண்டு வெக்டரும் இருக்கும்போது சரி இதுதான் ரிசல்ட். இப்போ இதில் இன்ஃப்ளூயன்ஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இதில் இன்ஃப்ளூயன்ஸ் கூட போகும். இந்த வெக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் கூட போகும். அப்போ இந்த வெக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் கூடுற நேரம் ரைட் இந்த θ1 இந்த θ2 வந்து சின்னதுன்றதுனால ரிசல்டன் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த லார்ஜர். சரி. ஏன்னா இதில் இன்ஃப்ளூயன்ஸ் குறையுது. இதில் இன்ஃப்ளூயன்ஸ் குறைய போகக்குள்ள அதுக்கு அந்த சைடுக்கு தான் அது ரிசல்டன் மூவ் ஆகும். இதே சேம் ஃபினாமினாவை இங்கே எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த இடத்துல வெலோசிட்டி v sin θ ஒரு வேல்யூ, அதை விட சின்ன வேல்யூ இங்கே இருக்கு. ரைட். இந்த இடத்துல இதில் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ரைட். அப்போ இந்த வெக்டர் இந்த ரெண்டு பேருடைய ரிசல்டன் இதுதானே, அப்படிதான் நாங்கள் கற்பனை பண்ணுறோம். இந்த ரெண்டு பேருடைய ரிசல்டன் வந்து ரைட் எப்பயுமே என்ன செய்ய போகுது என்றால் இதர சைடுக்கு மூவ் ஆக போகுது. இதர சைடுக்கு இந்த ஹாரிசான்டல் வேல்யூட சைடுக்கு மூவ் ஆக போகுது. அப்போ ஹாரிசான்டல் வேல்யூட சைடுக்கு மூவ் ஆக என்ன செய்ய மாட்டார் அந்த பேரபோலிக் பாத் ஷேப் கொண்டு அதுக்கு வந்து செய்கிற அட் த டாப் ஹாரிசான்டல் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு பொருள் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் வெர்டிக்கல் கம்போனன்ட் ஸ்டார்ட் பண்ண போகுது. ரைட். அப்போ வெர்டிக்கல் கம்போனன்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகுது. அப்போ அது இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகல இந்த ஹாரிசான்டல் டுவர்ட்ஸ் த ஹாரிசான்டல் கம்போனன்ட் இருந்த அந்த ரிசல்டன் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இப்போ அதில் இருந்து விலகி அதிலிருந்து லீவாகி இந்த வெர்டிக்கல் கம்போனன்ட் அந்த சைடுக்கும் அது மூவ் ஆக போகுது. ஏன்னா வெர்டிக்கல் கம்போனன்ட்டோட சைஸ் பெருசாகுது. இந்த சைஸ் வந்து இதுல இருந்து இதுக்கு வரப்போக்குள்ள இந்த ரிசல்டன் இதுல இருந்து இதுக்கு வரப்போகுது. ஏன் இதுக்கு வருது? இதுல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதுனால இதுல வேல்யூ வந்து அதுக்கும் ஏற்ற மாதிரி அதில் ரிசல்ட் நாங்கள மூவ் ஆகுது. சரிதானே பிள்ளை? அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்ய முடியாது, இப்படி இருந்த ரிசல்டன் இப்போ இந்த டொப்பில் வந்து யாரும் இல்லை, இவரே இல்லை, இவர் மட்டும்தான் நிற்க போகிறார். ஹாரிசான்டல் கம்போனன்ட் மட்டும்தான், வெர்டிக்கல் கம்போனன்ட்டே இல்லை. அப்போ ரிசல்டன் இஸ் கோயிங் டு பி த ஹாரிசான்டல் கம்போனன்ட். அப்போ முழுமையாக ஹாரிசான்டல் கம்போனன்ட் சைடில் இருந்த அந்த ரிசல்டன் என்ன செய்ய போகுது, வெர்டிக்கல் கம்போனன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வர இங்கே மூவாய் வரப்போகல அந்த ரிசல்டன் பாத்வேல என்ன செய்ய போகுது, ஆப்ஜெக்ட் மூவ் ஆக போகுது. ஏன்னு சொன்னால் இந்த ரெட்லேயும் ப்ளூலையும் எழுதிக்கிறது எல்லாமே எங்களோட இமேஜினேஷன். ரைட். ரியல் என்ன இந்த இருக்கிற வீணா. சரி. இது ரிசல்டன் தான் வந்து ரியல். அதான் உண்மையாகவே அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து கொண்டிருக்க போகுது. சரிதானே? அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து கொண்டிருக்க போகிற அந்த ரியல் வந்து என்ன செய்ய போகுது, அந்த ஆப்ஜெக்டோட பாத்வேயை அது வந்து தீர்மானிக்க போகுது. இந்த பாத்வேல இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக போகுது. சரிதானே பிள்ளை? ரைட். இப்போ கால்குலேஷன் செக்ஷனுக்கு வாங்க. இப்போ நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் வாட் இஸ் ப்ரொஜெக்டைல். உண்மையாகவே ப்ரொஜெக்டைல் என்ன நடக்குது, யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, யாரெல்லாம் இதில் கையெடுத்து போடுறாங்கன்றதெல்லாம் எல்லாம் படிச்சுட்டோம். ரைட். இப்போ இந்த ப்ரொஜெக்டைலில் அடுத்தது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள், இப்போ இதில் கால்குலேஷன்ஸ் எப்படி செய்யுது. ரைட். இந்த கால்குலேஷன்ஸில் உங்களுக்கு தரப்போகிறது வந்து சிம்பிள், மிச்சம் சிம்பிளான விஷயங்கள் தரப்போகிறாங்க. சரி. என்ன தரப்போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வெர்டிக்கல் ஹைட்டை கேட்பாங்க, இந்த மேக்ஸிமம் ஹைட், த மேக்ஸிமம் ஹைட் ரீச் எவ்வளோ வந்து கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த ஹாரிசான்டல் இந்த எவ்வளோ தூரம் இவர் டிஸ்பிளேஸ் ஆனார்னு கேட்பாங்க. இதுக்கு சொல்கிறது ஹாரிசான்டல் ரேஞ்சு, இதுக்கு சொல்கிறது வெர்டிக்கல் ஹைட்டு. சரிதானே? இந்த வெர்டிக்கல் ஹைட்டை யாரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா யார் இந்த வெர்டிக்கல் ஹைட்டுக்கு பொறுப்பு, who is responsible, the person who is responsible to the vertical height is going to be the person who is going to influence on the vertical height. சரிதானே? அப்போ இது வெர்டிக்கல் ஹைட்டுக்கு காரணமான ஆள் வந்து இந்த வெர்டிக்கல் கம்போனன்ட். அதே மாதிரி ஹாரிசான்டல் மூவ்மெண்ட்டுக்கு காரணம் யார், இந்த ஹாரிசான்டல் ரேஞ்சுக்கு காரணம் யார், இந்த v cos θ.
அப்போ அந்த v cos theta வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ஹொரிசான்டல் ரேஞ்சோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் வந்து வெர்டிக்கல் ஹைட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ஹொரிசான்டல் அதாவது வெர்டிக்கல் ஹைட்டை வச்சுக்கொண்டு இந்த வெர்டிக்கல் கம்போனண்ட்டை வச்சுக்கொண்டு வெர்டிக்கல் ஹைட் அதில் உள்ள வெலோசிட்டி இதுகளோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். சரிதானே பிள்ளை? அப்போ இந்த வீடியோவை நான் இதோட குயிட் பண்ணிக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்த வீடியோ இதோட சம்மந்தப்பட்ட சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சரிதானே? அந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் செலக்ட் பண்ணி கொள்ள போகிறோம் வந்து டாக்டர் கீகியனகே என்று சொல்லி ஒரு டாக்டர் ஒரு லெக்சரர் ஹீஸ் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜவஹர்லால்புர. சரிதானே? ஜவஹர்லால்புர யூனிவர்சிட்டியில் ஒரு சீஃப் ஒரு சீனியர் லெக்சரர். சரி, நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு ஆத்தர். சரிதானே? அவர் ஃபிசிக்ஸுக்கு தேவையான எல்லா புக்ஸும் எழுதிக்கிறார். ஃபிசிக்ஸோட சம்மந்தப்பட்ட எல்லா யூனிட்ஸுக்கும் எல்லா புக்ஸும் எழுதிக்கிறார். சிங்கள மீடியத்தில், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் ஒரு 3 புக்கு கிட்ட வந்திருக்குது. மாஷா அல்லாஹ். எல்லாம் அவரோட எழுத்துக்கள் எல்லாம் நல்லா சரியான சிம்பிளாக ஒரு சார் இல்லாமல் இப்படி நாங்கள்லாம் வந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆளே தேவையில்லாமல் அழகாக வழங்கப்படுத்துகிற அளவுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஒரு ஆத்தர், ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர். சரிதானே? அவர் புக்கில் இருந்து நான் சிங்கள மீடியம் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு தரப்போகிறேன். என்னை பொறுத்த மட்டும் நான் படிப்பிக்கிற நேரத்தில் என்னுடைய மாணவர்கள், நீங்கள் யூடியூப்பில் இப்போ படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், நேரில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு லாங்குவேஜில் டிபெண்டாக இருக்கிற, ஒரு லாங்குவேஜுக்கு உள்ளுக்கு ஒரு வட்டத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறது நான் விரும்புறதில்லை. சரிதானே? எப்பயுமே எல்லா லாங்குவேஜும் எனக்கு நாலேஜ் எந்த லாங்குவேஜில் கிடைச்சாலும் அந்த லாங்குவேஜ் எப்படியாவது தெரிஞ்சு ஒன்று சரி அதில் நான் போவேன்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் தான் பொதுவாக நான் வளர்க்குறதுக்கு நினைக்கிற பிள்ளைகள். அல்லாஹு தஆலா போதுமான அப்படியான பிள்ளைகளாக உங்களையும் ஆக்குறதுக்கு. சரிதானே பிள்ளைகள்? அப்போ நான் உங்களுக்கு இதுக்குள்ள இப்போ நான் அடுத்த வீடியோவில் நான் போட போகிறது ஒரு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் செய்ய போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த கொஸ்டின்ஸில் நான் இந்த ப்ரொஜெக்டைலோட சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் சரி அதுகளை நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி நான் செய்கிறேன். ரைட்? அதே நேரத்தில் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி சில வேறு செக்ஷன்லேயும் அதாவது இதுக்கு முன்னால் நீங்கள் செஞ்ச கம்ப்ளீட் பண்ண செக்ஷன்ஸ்லேயுமே வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் செஞ்சு அதை நான் இன்னொரு வீடியோ போடுறேன். சரிதானே பிள்ளைகள்? இப்போ அதுக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ப்ரொஜெக்டைலோட சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு செய்கிற நேரத்தில் அதை நான் எப்படி செய்கிறேன், எப்படி அந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன் என்றது எல்லாத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் அல்லது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு போட்டுவிட்றேன் சில பிடிஎஃப் லிங்க்ஸ். அந்த பிடிஎஃப் லிங்க் போய் அதுக்குரிய கொஸ்டின்ஸையும் நீங்கள் எடுத்து சரிதானே செஞ்சு பழகுங்க. சரிதானே பிள்ளைகள்? பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹ்.